வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம். இது காளிகாவின் ஹேர் அண்ட் ஸ்கின் ஸ்டோரி டைம். அழகு நம்மை சுற்றியே உள்ளது. ஆனால் அதை தெரிந்து கொள்ள நாம் பூந்தோட்டத்திற்குள் செல்ல வேண்டும். அதாவது நம்ம எப்ப பார்த்தாலுமே ஸ்கின் ப்ரொடெக்ஷன் பேசிட்டே இருக்கோம். ஸ்கின் ப்ரொடெக்ஷன் மெயினா சன் எக்ஸ்போஷர் பத்தி நிறைய பேசிட்டே இருக்கோம். சன் எக்ஸ்போஷர் ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. ஆனா அபரிவிதமான சன் எக்ஸ்போஷர் கெடுதலும் கூட. அப்போ நமக்கு அது பேலன்ஸ் பண்ண தெரியணும். இது நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் போடுறதோட ஸ்கின் ஹைட்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின் ஹைட்ரேஷன் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப நல்லா பாதுகாக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நேற்று எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஸ்கின் எல்லாம் பேட்சியாக கருத்து போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க எங்கிட்ட ஒரு சன்ஸ்கிரீன் கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம், நான் ஒருத்தவங்கிட்ட போனேன். அவங்க எனக்கு சன்ஸ்கிரீன் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சன்ஸ்கிரீன் போட்டு எனக்கு அலர்ஜி ஆகி ரொம்ப அரிப்பு வந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை, ஹைட்ரேட்லாம் பண்ணல, வெறும் சன்ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ஜென்ரலாகவே ரொம்ப ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு. உங்களுக்கு வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் பார்த்தாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமே சன்ஸ்கிரீன் போடணும். இது எல்லாத்துக்குமே காமனான விஷயம். நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணிட்டு தான் சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்த பிறகு நீங்கள் உங்கள் சன்ஸ்கிரீனை கண்டிப்பாக கழுவி எடுத்துரும். அப்படியே விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ரூல் நம்பர் 1. சன்ஸ்கிரீன் நீங்கள் 50, 70, 80 எல்லாம் போவே தேவையில்லை. உங்களுக்கு சன்ஸ்கிரீன் மேக்சிமம் SPF 30 இருந்தால் போதும். இந்த SPF 30 இருந்தால் போதும் கூட. நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணியா. இந்த சன்ஸ்கிரீன் எல்லாருக்கும் தேவையில்லை. ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபேரா, ஒரு ரீசனபிளா ஃபேரா இருக்காங்க. அவங்க ஸ்கூட்டர்ல வெளியில போறாங்க வராங்க, பெருசா கருத்தே போகல. அவங்க கேட்டாங்க, நான் சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 100% தேவையே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மூக்கு பகுதியில் எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கு, ஈரப்பதம் இல்லை. அப்போ மூக்கு பகுதி கருத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல மட்டும் ஹைட்ரேட் மட்டும் பண்ணிட்டு போங்க, சன்ஸ்கிரீன் தேவையில்லைன்னு சொன்னேன். சன்ஸ்கிரீன்ங்கிறது காமனாக எல்லாருக்குமே தேவையான விஷயம் இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி, உங்களுக்கு காய்ச்சலே இல்லை, எதுக்கு காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றீங்க? அப்போ சன்ஸ்கிரீன் தேவையில்லை அப்படின்னா சன்ஸ்கிரீன் போட வேண்டியதில்லை. யாருக்கு ஸ்கின் சென்சிடைஸ் ஆகுதோ, யாருக்கு ஸ்கின் வெயிலில் போனால் பாதுகாக்க முடியாமல் பிரச்சனை வருதோ அவங்க கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போடணும். பொதுவாக எல்லாரும் போட வேண்டாம். ஏன் சன்ஸ்கிரீன் போட வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு விட்டமின் டி தேவை. இந்த விட்டமின் டி நீங்கள் மாத்திரையாக சாப்பிடலாம். இப்போ எல்லாம் மாத்திரை வந்துடுச்சு விட்டமின் டி. ஆனால் உங்களுக்கு வெயில் கிட்ட இருந்து கிடைக்கிற சன் எக்ஸ்போஷர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, விட்டமின் சொல்லுவேன். எதுக்கு இந்த விட்டமின் டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காரில் போகும்போது ஏசி நம்ம ரெகுலேட் பண்ணுறோம் இல்லையா, ஜாஸ்தியாகவே கம்மியாகவே, குளிருது வேர்க்குது அப்படின்னு வைக்கிறோம். அதே மாதிரி உங்கள் பாடியில் உங்கள் சாப்பாடுலேருந்து கிடைக்கிற கால்சியமும் ஃபாஸ்பேட்டையும் இது ரெகுலேட் பண்ணி உங்கள் மசிலுக்கு போனுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த விட்டமின் டியோட பிரதானமான வேலை. அப்போது நீங்கள் விட்டமின் டி கிடைக்கல அப்படின்னா எப்படி இந்த மெக்கானிசம் நடக்கும்? ஸோ விட்டமின் டி நமக்கு ரொம்ப 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 முக்கியம். கை கால் வலிக்குது, எனக்கு மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, எலும்பு வலிக்குது, மசில் வலிக்குது, இதுக்கு எல்லாம் காரணம் உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெங்களூரில் இருக்காரு. அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெயின், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எதுக்குமே கேட்கல. அப்புறம் அவர் ஃபைனலாக அவங்க விட்டமின் டி டெஸ்ட் பண்ணுறாங்க. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி அவருக்கு விட்டமின் டியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இது பெங்களூரில், அவர் என்ன பண்ணார்னா கரெக்டாக 1 மணிக்கு போய் வெயிலில் போய் 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நின்னார். அவருக்கு அந்த வலி எல்லாமே சரியா போயிடுச்சு. ஸோ நமக்கு கை வலிக்குது, மூட்டு வலிக்குது, நம்மளோட தசை வலிக்குது, இது எல்லா காரணம் விட்டமின் டி குறைபாடு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சன்ஸ்கிரீன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தேவைங்கிறவங்க மட்டும் போடுங்க, தேவையில்லாதவங்க போடாதீங்கன்னு நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சன்ஸ்கிரீன் நீங்க ஸ்கின்ல போட்டுக்கிறீங்க. ஓகே,
அது பிரச்சனை இல்லை. உங்க தலையிலையும் எப்படி வந்து சன்ஸ்கிரீன் போடுவீங்க? தலைமுடி பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எப்படி உங்க ஸ்கேல்பை, உங்க தலையில இருக்கிற மண்டையில இருக்கிற தோலை எப்படி நீங்க வந்து வெயில இருந்து பாதுகாக்க போறீங்க? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெய்ய காலத்துல நமக்கு வந்து அதிகமா முடி உதிரும். வெய்ய காலத்துல முடி அதிகமா உதிரும். அதுக்கு காரணம் என்னன்னா, எப்பொழுதுமே ஹேர் ஃபாலிக்கலுக்கு அதிகமா ஹீட் போச்சுன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கலோட புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர் ரொம்ப பண்ணக்கூடாது. ஓகே, பாருங்களேன், ரெண்டு முரண்பாடான விஷயம். ஒன்று வந்து சன் வேணும், விட்டமின் டி வேணும்னு சொல்கிறோம், வெயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம், ஆனால் முடிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு விஷயம். அப்போ வந்து நம்ம வந்து தலைக்கும் நான் வந்து சன்ஸ்கிரீன் போடவா அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் தேவையில்லை. நம்மளோட விஷயத்தில் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக என்ன இருக்குன்னா, தோலோட மண்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க காரணம் நமக்கு இருக்கிற முடி. இந்த முடி வந்து என்ன பண்ணும்னா நம்மளை வந்து வெயில இருந்து இயற்கையாவே காப்பாற்றும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த முடியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கை முறையில நம்ம டெய்லி போடுற ஷாம்பு, டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னாச்சுன்னா நம்ம ஹேரைய வீக் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கேல்போட ஸ்டெபிலிட்டியை அது பாதிச்சிருக்கோம். ஸ்கேல்போட பிஹெச் அது பாதிச்சிருக்கும். ஸோ இந்த பிஹெச்லேருந்து அது வந்து கரெக்டாக பிஹெச் மெயின்டைன் ஆனால் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து பேலன்ஸ்ட் அவுட்லேருந்து நோய்க்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஹெச் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல கிருமி வந்து உள்ளே போய் பாதிக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஹீட்டானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பில் வந்து ஹீட்டை வந்து அதிகமான ஹீட்டை அது தணிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அது வந்து நிறையா வந்து உங்களுக்கு வேர்வை வர ஆரம்பிச்சிடும். அந்த வேர்வையில் என்ன வரும், வேர்வை நிறைய உங்களுக்கு வேர்வை வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வர நிறையா போட்டிருப்பீங்களா, இந்த வேர்வை வந்து எவாப்ரேட் ஆகாமல் அப்படியே உங்களோட தலையில் தேங்கிக்கும். அப்போ உங்கள் வேர்வையில் உப்பு வரும், அதில் சில விதமான சால்ட் எல்லாம் வரும். அது உங்களோட எண்ணெய் அழுக்கெல்லாம் சேர்ந்து தான் கண்டிப்பாக முடி கொட்டுறதுக்கு உங்கள் தலையை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சு. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சம்மரில் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிங்க. இதில் எந்த இதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறது நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீகக்காய் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நாங்களும் கொடுக்குறோம். ஓகேங்களா? நான் விற்கிறதுக்கோசரம் சொல்லலை. உங்களுக்கு சிலவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து ஷீகா தேய்ச்சி குளிங்க. இன்னொன்று வந்து கத்தாழை இருக்கு இல்லைங்களா, கத்தாழை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி, கத்தாழை வந்து நீங்கள் வந்து 7 ப்ராசஸ் க்ளீனிங் இருக்குது. கண்டிப்பாக அந்த கத்தாழை 7 ப்ராசஸ் க்ளீனிங் பண்ணி அந்த கத்தாழைக்குள்ளே நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து அரைச்சி உங்கள் ஸ்கேல்பில் போட்டிங்கனாலும் உங்கள் ஹீட்டை குறைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஷீகா போட்டு குளிங்க, எண்ணெய் போட்டு குளிங்க. ஆனால் எண்ணெய் போட்டுட்டு வெளியில் போகாதீங்க. ஏன் வெளியில் போகாதீங்கன்னா, உங்களோட ஹீட்டுக்கு உங்கள் ஆயில் நீங்கள் வந்து என்ன போட்டிங்கன்னா அதிகமாக வேர்க்கும் போது டஸ்ட் அட்ராக்ட் பண்ணும். அப்புறம் வந்து உப்பு வேர்க்கும் போது உப்பு இதெல்லாம் சேர்ந்து உங்களோட ஹேர் ஃபாலிக்கில் அது வந்து ஒரு நோய் வர்றதுக்கான அந்த இடத்த வந்து அதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் நான் ஸ்கின்னுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எண்ணெய் போடாதீங்க, ஆனால் ஹைட்ரேட் பண்ணிட்டு போங்க. அந்த ஈரப்பதத்தை மட்டும் கொடுத்தா போதும், மற்றது எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சுக்கோங்க, ஆர் காலையில் எழுந்திரிச்சோன்னே எண்ணெய் வச்சு குளிச்சுக்கோங்க. ஆனால் வெயிலில் போகும்போது எண்ணெய் போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த எண்ணெய் போட்டால் கூட முடி வந்து ஓவரா சன் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிலில் போகிறீங்க, வெயிலில் வந்து ரொம்ப எண்ணெய் மட்டும் இருந்தால் என்ன ஆகும், அந்த இடம் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஃப்ரை ஆகிடும்.
ஸோ ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டோ காலையிலையோ வீட்டில் எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுட்டு வெளியில் போகும்போது ஜெல் அப்ளை பண்ணிட்டு போங்க. முக்கியமாக ஆலோவேரா ஜெல். ஆனால் அந்த ஆலோவேரா ஜெல் நார்மல் ஆலோவேரா ஜெல் பத்தாது. இப்போ நீங்கள் வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு பண்ணுற ஆலோவேரா ஜெல் பத்தாது. அதில் சில காம்பினேஷன்ஸ் நமக்கு வேணும். என்ன மாதிரினா வீட் ஜெம் ஆயில் இருக்கணும், லாவெண்டர் ஆயில் இருக்கணும். அந்த மாதிரி சில காம்பினேஷனில் உள்ள ஜெல் தான் வந்து உங்கள் ஸ்கேல்பை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அதே ஜெல்லை வந்து உங்கள் உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் வச்சிங்க அப்படின்னா ஹீட்டை குறைக்கும், உங்களோட ஸ்கேல்பை பாதுகாக்கலாம். ஒரு ஹேர் ஹெல்த்தை நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா உங்கள் ஹேர் ஹெல்த்தை கண்டிப்பாக ஹீட்லேருந்து பாதுகாக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாமே நல்லா வந்திருக்கும், ஹேர் ஷூட்ஸ் வந்திருக்கும், முடி வளர ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீவர் வரும். அது வந்து என்ன பண்ணால் ஸ்கேல்பை பாதிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சம்மர்லையும் நம்ம வந்து ஸ்கேல்பை பாதிக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளேயும் ஹைட்ரேட் பண்ணுங்கள். நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து நிறையா ஆயில் மசாஜஸ்க்கு போங்க. ஆனால் ஆயில் மசாஜ் போயிட்டு அங்கேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. அங்கேயே அந்த ஆயிலோடவே வெயிலில் சுற்றிட்டு இருக்காதீங்க. இளநீ குடிங்க. நொங்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் நம்மளோட சம்மருக்கு. நொங்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மாம்பழம் வரப்போகுது, மாம்பழத்தை சாப்பிடுங்க. பலாப்பழம் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் சாப்பிடுங்க. இது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. முடிஞ்ச அளவுக்கு சம்மரில் ஷாம்பு போடுறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஷாம்பு வந்து உங்கள் ஸ்கேல்போட பிஹெச்சை வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிஷனர் போடுறதுக்கு தவிர்த்துருங்க. கண்டிஷனுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் போடுங்க. ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், ஐயோ விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கஷ்டம் அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயோடைய விளக்கெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ஈஸி. இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஷீக்காய் வந்து கரைச்சி வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தண்ணி தெளிச்சு நல்லா தேய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து ஒரு கோட்டிங்கும் அது அப்படியே ரீட்டைன் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் விளக்கெண்ணெய் போட்டு, இதை நானே ட்ரை பண்ணேன், விளக்கெண்ணெய் போட்டு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா ட்ரைனஸ் வந்தது. ஏன்னா ஷாம்புவோட தன்மை என்ன பண்ணுன்னா உங்களோட எண்ணெயை வந்து அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணிடும். அந்த எண்ணெய் தன்மையை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஆனால் நீங்கள் சீகக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் தன்மை கொஞ்சம் தேவைங்கிற அளவு விட்டுட்டு தான் எடுக்கும். ரொம்ப ட்ரைனஸ் கிடைக்காது. இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதானே எடுக்கும். அதே மாதிரி ஒரு ஷாம்பு வந்து அதோட பிரதானமான வேலை என்ன, உங்கள் முடியில் இருக்கிற அழுக்கையும் எண்ணெயும் எடுத்துரும். உங்கள் பிசுபிசுப்பு தன்மையை அது எடுக்கணும். என்ன நீங்கள் பாருங்கள், ஷாம்பு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா பிசுபிசுப்பு தன்மையை எடுத்துரும்னு சொல்கிறாங்க. பிசுபிசுப்பு தன்மை என்ன, அப்போ வந்து முடி வந்து ரொம்ப வறண்டு போயிடும். ரொம்ப முடி வறண்டு போனாலும் என்ன ஆகும், நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷர் பண்ணும்போது எச்சா முடி வந்து செமட்டையாகும், முடி வந்து உடைய ஆரம்பிக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆயில் மசாஜ் ஆயிலெலாம் போட்டுக்கோங்க. ஆனால் ஷீக்கா வாஷ் பண்ணுங்கள், ஷாம்பு வாஷ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து சம்மரில் உங்கள் ஸ்கின்னை மட்டும் பாதுகாக்கிறது பத்தாது, உங்களோட ஸ்கேல்பையும் முடியும் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் போட வேண்டாம். நீங்களே இயற்கையாக பாதுகாத்து பழகுங்க. ஓகேயா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு கொண்டு போய் இந்த வீடியோ சேர்த்துருங்க. ஓகேயா? என்னோட யூடியூப்லேயும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜ் நான் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேயா?